ஹலோ வெல்கம் டு குமரி கோமலி குக்கிங். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் தேங்காய் பால் வச்சு ஒரு புட்டிங் பண்ண போகிறோம். ரொம்பவே ஈஸி. இந்த சூடுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி. அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். தேங்காயை இதே மாதிரி மேல் தோலையெல்லாம் கட் பண்ணிவிட்டு குட்டியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். இதுக்கு தேவையான அகர் இதை தண்ணீரில் ஊற வச்சிடலாம். சுகர் தேவையான அளவு. இனி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ தேங்காயை அரைச்சி எடுத்தாச்சு. இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். பெருசில் ஒரு தடவை ஃபில்டர் பண்ணிவிட்டு அப்புறமா சின்ன அரிப்பில் இன்னொரு தடவை வடிகட்டி எடுத்துடலாம். கெட்டி பாலை ஃபஸ்ட் எடுத்து மாற்றி வச்சிடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பாலை ஒரு தடவை கூட சின்ன அரிப்பில் ஃபில்டர் பண்ணிடலாம். இப்போ ஃபில்டர் பண்ணியாச்சு. இனி இது ரெண்டாம் பால். இதையும் ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். இப்போ எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணியாச்சு. இனி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம தேங்காய் பால் புட்டிங் பண்ணுறதுக்கான எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு பால், செகண்ட் பால், அகர் தண்ணி விட்டு ஊற வச்சுருக்கோம். தேவையான சுகர். இது ரெடி ஆனதுக்கப்புறமா ஊற்றுறதுக்கான இதில் தேங்காய் எண்ணெய் தடவி பவுல் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இனி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கடாயில் அடுப்பில் வச்சுட்டு செகண்ட் பாலை நமக்கு இதில் விட்டுறலாம். இப்போ கொஞ்சம் சூடாகட்டும். அதுக்கப்புறமா அகர் இதில் சேர்க்கலாம். இப்போ தேங்காய் பால் கொஞ்சமாக சூடாயாச்சு. கொஞ்சம் சிம்மில் வச்சு குக் பண்ணணும். என்ன தான் நல்லா வரும். இனி இந்த ஊற வச்ச அகரையும் இதில் சேர்த்தேன். அகர் நல்லா கரையட்டும். இப்போ அகர் நல்லா கரைஞ்சாச்சு. இனி ஃபஸ்ட்டு பாலையும் இதில் விட்டு கிளறிட்டே இருக்கலாம் கைவிடாமல். கொஞ்சம் திக்கானதுக்கப்புறமா நமக்கு அதில் சுகர் சேர்க்கலாம். தேங்காய் பாலும் அகரும் நல்லா மிக்ஸ் ஆயாச்சு. இனி இதுக்கு தேவையான சுகரை நமக்கு போட்டுக்கலாம். ஒரு தேங்காய்க்கு ஒரு அரை ஸ்பூன் சுகர் தேவையாக இருக்கும். சுகர் அவருக்கு எவ்வளோ தேவையோ தேவைக்கு ஏற்ற மாதிரி நமக்கு போட்டுக்கலாம். போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். விருப்பப்பட்டவங்க ஏலக்காய் போடலாம். தேங்காய் பாலோட ஃப்ளேவர் பிடிக்கணுங்கிறவங்க ஒன்றும் போட தேவையில்லை. ஏலக்காய் போட தேவையில்லை. கொஞ்சம் திக்காக ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கிறேன். இப்போ அகரும் தேங்காய் பால் நல்லா கெட்டி ஆயாச்சு. இந்த ஸ்டேஜில் நமக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆயில் தடவி வச்சுருந்த அந்த பாத்திரத்தில் நமக்கு மாற்றிடலாம். இது நீ 5 மணி நேரம் ஆற விட்டுட்டு, அரை மணி நேரம் ஆற விட்டுட்டு ஒரு 4-5 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து நமக்கு சாப்பிடலாம். 4 மணி நேரம்
ஃப்ரிட்ஜில் செட் ஆக வச்சுருந்த தேங்காய் பால் புட்டிங் ரெடி ஆகியாச்சு. இதை பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ வந்து தேங்காய் பால் புட்டிங் சூப்பராக செட் ஆகி வந்திருக்கு. இது ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்கும். எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.